வணக்கம். ஒட்டுமொத்த முக்குளத்தோருக்கும் இந்த பதிவு. மதுரை மேலூரை சேர்ந்த தம்பி ராம் பிரகாஷ் படுகொலை செய்யப்பட்டார். அது வந்து எதோச்சியா நடந்தது. வேலை விட்டு வரும்போது வாகனத்துல லைட்டா மோதி ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு, அதனால நடந்த சம்பவம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். புரியுதா? ஆனா இதுல என்னன்னா, அந்த பையனை வந்து மதியானம் வேலை செய்யற இடத்திலேயே தாக்கி இருக்காங்க, மிரட்டி இருக்காங்க. பட்டியலினத்தை சேர்ந்த அந்த கும்பல் என்ன பண்ணிருக்குன்னா, மதியானமே வந்து மிரட்டி இருக்காங்க. அப்ப நீ கடையை விட்டு வேலையை விட்டு வரட்டு நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காத்து இருந்து திட்டம் போட்டு கொலை செஞ்சிருக்காங்க. சிசிடிவி கேமரா பார்த்தேன். ரொம்ப மனசுக்கு மிகவும் வேதனையா இருந்துச்சு. அந்த பையனுடைய மனநிலை 10 மணிக்கு வேலை விட்டு போகக்கூடியவன் நம்மள ஏதாவது எதுவும் செஞ்சுவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த பையன் நம்பிட்டோம்னா 8 மணிக்கே போயிருப்பாங்க. போனவன தாக்கி வந்து கொலை செஞ்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த பையன் வந்து தேவையான இடத்துல பிறந்தாலும் அவன் அனாதையா இருந்திருக்கான். அந்த கடையில வேலை செய்யும் பொழுது ஆபத்துன்னு தெரிஞ்சு வெளியே போனா கொண்டுருவாங்கன்னு தெரியுது. அப்ப அந்த பையனுக்கு வந்து உறவுக்காரங்க யாரும் இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனா ஒட்டுமொத்த முக்குளத்தோரும் ஒவ்வொருத்தருக்கும் உறவுக்காரங்க, அதுல மாட்டுக்கிறதே இல்ல. ஏதாவது ஒரு சமுதாய இயக்கத்துல அந்த பையன் பயணம் பண்ணியிருந்தா அப்படின்னா கண்டிப்பா அந்த பையன் ஒரு தலைவருக்கு போன் பண்ணிருப்பான். இப்ப பிஎம்டில அந்த பையன் இருந்திருந்தா எனக்கு போன் பண்ணிருப்பான், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருப்பான். உடனே நிர்வாகிகள் அனுப்பி என்னன்னு பாருங்கப்பா, அந்த ஊர் நிர்வாகிகள் கிடைச்சு பாதுகாப்பா கொண்டு செக்யூர் பண்ணிருப்போம். அதுதான் சமுதாய அமைப்பு. சமுதாய அமைப்பை எல்லாரும் கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவான், சாதி கட்சி நடத்துறாங்க அப்படி விமர்சனம் பண்ணுவான். உங்களுக்கு ஆனா அந்த சமுதாய அமைப்புல ஏதாவது ஒரு அமைப்புல இந்த பையன் இருந்திருந்தா இந்த பையனுடைய உயிர் தப்பிச்சிருக்கும். அதனால சொல்றேன், ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு முக்குளத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச உங்க பகுதியில் இருக்கக்கூடிய இயக்கங்களை தேர்வு செஞ்சு ஏதாவது ஒரு சமூக அமைப்புல சமுதாய அமைப்புல நீங்க இருங்க. இல்லன்னா உங்களை பாதுகாக்கவே முடியாது. இனிமேல் யார் வருவா? யாராவது வந்தாங்களா? யாராவது வந்து போராட்டம் நடத்தாங்களா? ஆர்ப்பாட்டம் நடத்தாங்களா? வர மாட்டாங்க. புரியுதா? அதனால சொல்றேன், இப்ப வந்து திருநெல்வேலியில ஒரு சம்பவம் நடக்கு, அது ஆணவ கொலை சொல்றாங்க. அதுல தாய் தகப்பனுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா தாய் தகப்பனை சேர்க்கணும் சொல்லி அழுத்தம் கொடுக்காங்க, நெருக்கடி பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் யாரு தட்டிக்கப்பா, யாரு தடுப்பா, யார் போராட்டம் நடத்துவா? சமுதாய அமைப்பு தான் நடத்தணும். புரியுதா? உங்களுக்கு பாதுகாக்கணும், தேவையான பாதுகாக்கணும், தேவையான அமைப்புகள் மட்டும் தான் முடியும். அதனால தயவு செய்து சொல்றேன், ஒட்டுமொத்த பேரும் அனாதையா இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ளவங்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் சமுதாய அமைப்புல சேர்ந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கிறது இந்த வீடியோவை விழிப்புணர்வோட பதிவு செய்யறேன். நன்றி.